கன்னியாகுமரி மாவட்டம். ஊரின் சிறப்பலங்களை அறிமுகப்படுத்தி பின்பு இன்றைய ஆளுமை பற்றி தொடரும். 3 கடல்கள் சங்கமிக்கும் புனித மண், அலைகள் மட்டுமல்ல அறிவும் சங்கமிக்கும் நிலம், இந்தியாவின் முதல் சூரியோதயம் காணும் இடம், பண்பாட்டின் பெருங்கடல், போராட்டத்தின் புனித நிலம், இது தொல்காப்பியர் பிறந்த மண், அதான்கோடு ஆசான் போன்ற அறிஞர்கள் எழுந்த நிலம், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர், பன்மொழி புலவர் அப்பாதுரையார் பிறந்த ஊர் மற்றும் பலர். ஸ்போர்ட்ஸில் மைக்கேல் சூசைராஜ் ஃபுட்பால் பிளேயராக, இந்தியாவின் ஃபுட்பால் பிளேயராக திகழ்ந்தவர். அரசியலில் மார்ஷல் நேசமணி குமரியின் தந்தை என்று போற்றப்படுபவர். பி. ஜீவானந்தம், குமரி ஆனந்தன், நாஞ்சில் மனோகரன், வசந்தகுமார், அவருடைய மகன் விஜய், பொன் ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ், நாஞ்சில் சம்பத் மற்றும் பலர் மக்கள் குரலாக உயர்ந்தவர்கள். திரைப்பட உலகில் எஸ்.பி. முத்துராமன், கே.வி. மகாதேவன், ஜே.சி. டேனியல் மலையாள திரைப்படத்தின் தந்தையாக போற்றப்படுபவர். என்.எஸ். கிருஷ்ணன், குமரிமுத்து, ஜஸ்டின், மஞ்சு வாரியார், விஜய் ஆண்டனி மற்றும் பலர் சாதனை சின்னங்கள். ஒரு காலத்தில் திருவாங்கூர் கீழே இருந்த இந்த மண் அப்பாவி 11 உயிர்கள் தியாகத்திற்கு பிறகு தமிழகத்துடன் நவம்பர் 1, 1956 இணைந்தது. ஜெயின் முழக்கத்தை எழுப்பிய செண்பகராமன் பிள்ளை இந்த மண்ணின் வீர சின்னம். அறிவியலில் ஏசி முத்துநாயகம் இந்திய ராக்கெட்டின் தந்தை என்று போற்றப்படுபவர். லிக்விட் அண்ட் ப்ரொபல் துறையில் மிக அரிய பங்கை ஆற்றியவர். மாதவன் முன்னாள் இஸ்ரோ தலைவர், கே. சிவன் முன்னாள் இஸ்ரோ தலைவர், கிறிஸ்டோபர் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் முன்னாள் தலைவர், சிவதானு பிள்ளை மெதுகு அப்துல் கலாம் போன்றவரோடு இணைந்து பணியாற்றியவர். வானத்தை தொட்ட சாதனைகள். நிர்வாகத்தில் வால்டர் தேவாரம், சைலேந்திர பாபு, சுசில்குமார் அட்மிரல், வசந்தகுமார் முன்னாள் ஜம்மு காஷ்மீருடைய தலைமை நீதிபதி. ஊடகத்துறையில் டிவி ராமசுப்பையா தினமலர் பவுண்டர். இந்த மண்ணில் தேசப்பற்று விதையாக விதைக்கப்படுகிறது, துணிவு மரமாக வளர்கிறது, சாதனை கனியாக காய்கிறது. அந்த நிலத்தின் நம்பிக்கை குரலாக இன்றைய ஆளுமை திரு மார்க் ஆண்டனி அவர்கள், மேனேஜர், சவுத் இந்தியன் பேங்க், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், சர்டிஃபைடு ட்ரெய்னர், 13 ஆண்டுகள் வங்கி அனுபவம், எண்களை மட்டுமல்ல எண்ணங்களையும் வடிவமைத்தவர். சிவில் முதல் டிஜிட்டல் பேங்கிங் வரை மக்களுக்கான நிதி விழிப்புணர்வு வீரர், ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் உறுப்பினர், ஒரு டிபேட் ஸ்பீக்கர், புத்தக விமர்சகர், ஒரு நிதி ஒளிக்கதிர். கன்னியாகுமரி அலை போல அவரது வார்த்தைகள் தாக்கம் செய்யும், சூரிய உதயம் போல அவரது சிந்தனை ஒளி தரும். இந்த நட்புறவின் அடையில் நாகர்கோவிலின் நம்பிக்கை குரல் ஒலிக்கிறது. அன்பும் ஆரவாரமும் நிறைந்த கைத்தட்டலுடன் மார்க் ஆண்டனி அவர்களை உங்கள் முன் வரவேற்று மேடை அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் இனிய நற்புலரி. அருமையான ஒரு முன்னுரையை வழங்கிய அருணகிரி ஐயா அவர்களுக்கும், என்னோடு சேர்ந்து உரையை கேட்க வந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சாணி என்கிற ஈரெழுத்தில் எனக்குதித்த ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். மேம் கேக்குதா? ஓகே, தேங்க்யூ மேம். இப்புவியினில் மூத்த மொழி, வள்ளுவன் காத்த மொழி, செம்மொழி, தமிழ் மொழி, என் மொழி. என்னுடைய மொழிக்கு என்னுடைய முதல் வணக்கங்கள். நேத்தைக்கு எல்லாருமே இந்திய அணியினுடைய கிரிக்கெட் ஆட்டத்தை பல பேர் தொலைக்காட்சியில கண்டு ரசித்திருந்திருப்போம். அதை பார்க்கும்போதுதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை குமரேசன் சார் முன்னக்கூட்டியே சாணி, ஒருவேளை சஞ்சு நின்றால்
என்பதை கணிச்சு கொடுத்தாங்களோ அப்படின்னு ஒரு தோணல் இருந்துச்சு. இருந்தாலும் அது குரில் சா, சார் கொடுத்திருக்கிறது நெடில் சா அப்படிங்கிறதுனால ஒருவேளை அது இல்லாம இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை அந்த சா நீ அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த சமூகத்தில் ஜாதி நிலைத்தால் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஜாதி நிலைத்தால் என்ன மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும், அது இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள்ல உங்களோடு எனக்கு உதித்த சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம எல்லாருமே பல நேரங்கள்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய காலகட்டத்துல சாதி பார்ப்பவர்கள் மிக குறைவு அப்படின்னு. பொதுவா எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது இன்னும் அதிகம். ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும்போது வீடுகள்ல இந்த மாதிரியான பேச்சுக்களும் நம்முடைய ஊர்கள்ல இந்த மாதிரியான வழக்கங்களும் அதிகம். நேரடியாகவே கேட்பாங்க, நீங்க எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. நாம எந்த ஊர் அப்படின்னு சொல்றத வச்சு நம்முடைய ஜாதியை கணக்கிடுவது நம்முடைய சமூகத்தினுடைய வழக்கம். இப்போ அந்த மாதிரியான ரொம்ப மைன்யூட்டா அந்த ஜாதியை கேட்பதில்லை. இப்ப நான் வெளியே வேலை செய்யறேன் அப்படின்னா எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டா கன்னியாகுமரி மாவட்டம், எந்த ஊர் அப்படின்னு கேட்டா கன்னியாகுமரி மாவட்டம் சொன்னா அதோட விட்டுறாங்க. முன்னாடி அப்படி அந்த அளவுக்கு இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டம் சொன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல எந்த ஊரு, அங்க எந்த இடம் அப்படின்னு கேட்பாங்க. அது 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 வந்து கடைசி அல்டிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஜாதியை கணக்கிடுவதாகத்தான் இருக்கும். அப்ப அது ஒரு சில காலகட்டங்கள்ல இருந்துச்சு. ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கங்கள் குறைந்து வந்துச்சு. அப்ப நம்முடைய மனசிற்கு ஒரு சின்ன ஆறுதல் தோன்றும். இப்பெல்லாம் யாரும் ஜாதி பார்ப்பதில்லை போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரும். நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் வரும். அதே மாதிரி முன்னை விட இப்போது நடைபெறுகிற ஜாதி மீறிய கலப்பு திருமணங்கள் அதிகம். அப்போ இந்த மாதிரியான திருமணங்கள் ஏராளம் நடைபெறும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கும். இந்த சமூகம் மாறிக்கொண்டே வருகிறது, அதிகப்படியான மாற்றங்களுக்கு உள்ளாகிறது அப்படின்னு. ஆனா இந்த எண்ணங்கள் அனைத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த சமூகம் இன்னும் அவ்வளவாக மாறிவிடவில்லை, உனக்கு தெரியல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பல சம்பவங்கள் அங்கங்கே அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்குது. சமீபத்துல ஆகஸ்ட் 2025 சமீபத்துல, அதாவது இங்க இருந்து ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் கவின் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஆணவ கொலை அப்படிங்கிறது அதனோடு தொடர்புடையது. அப்போ அந்த சம்பவம் நடந்த இடம் நம்முடைய திருநெல்வேலி மண். இந்த மாதிரியான சம்பவங்கள் அதற்கு முன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால கடலூர்ல, இன்னொரு மாதிரியான சம்பவம் வேங்கை வயல், அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும்போது அது மீண்டும் மீண்டும் நமக்கு உணர்த்துவது, இன்றைக்கு ஜாதி யாரும் பார்க்காமல் இருப்பதில்லை, அது நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா அதனுடைய பரிணாமங்கள் மாறிடுச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அன்றைக்கு நம்மிடம் கேட்டு தெரிந்து கொண்டவர்கள் இன்றைக்கு ஆன்லைன்ல நம்முடைய ப்ரொஃபைலை தேடி தெரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு ஜாதி பற்றி பேசாத அத்தனை மனிதர்களும் சில மனிதர்கள் குறிப்பாக ஆன்லைன்ல தங்களுடைய சமூகத்திற்கான மேட்ரிமனியை மட்டும்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப மனதிற்குள் எங்கோ அந்த ஜாதி ஒவ்வொரு மனிதனும் ஒளிந்து கொண்டுதான் இருக்குது. சரி, இந்த ஜாதி இருக்குது, இதனுடைய உக்கிரம் எப்போது வெளிப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய ஒட்டுமொத்த தேசத்திற்காக, உலகத்திற்காக பாடுபட்ட
நமக்கு மிகச் சிறப்பான பல விஷயங்களை கொண்டு வந்த மனிதர்களும் இந்த வளையத்தினுள் கொண்டு வரப்படும் போது அது முகம் சுளிப்பதாக மாறுகிறது. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீமா தாஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ல IAF வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல தன்னுடைய ஓட்டப்பந்தயத்துல கலந்து கொள்வதற்காக ஷூவே இல்லாம இருந்த ஒரு பொண்ணு எப்படியோ அடிச்சு புடிச்சு அந்த ஓட்டப்பந்தயத்துல சேர்ந்து 400 மீட்டர்ல இந்தியாவிற்கு தங்க பதக்கத்தை தனதாக்கிய போது அந்த கூகுள்ல ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பாங்க. ஒட்டுமொத்த தேசமும் அந்த மனிதர்களுடைய பின்புலத்தை தேடி இருக்கும். அந்த ஆர்டிக்கிள் இப்பவும் கூகுள்ல போய் நம்மளால படிக்க முடியும். ஹிமா தாஸ் அப்படின்னு அடிச்சா அதனுடைய கண்டினியூஷனா கூகுள் சில வார்த்தைகளை வழங்கும். அதில் 2வது வார்த்தையாக தேடப்பட்டது அவருடைய ஜாதி. இதுல அதிகம் அதை தேடிய மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த மனிதர்களாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அதை அதிகம் தேடியது கேரளா, கர்நாடகம், ஹரியானா. கேரளா இந்தியாவினுடைய மிக உயர்ந்த படிப்பில் முதலிடம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பேர் தேடி இருக்காங்க. அதற்கு பிறகு கர்நாடகம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சிலிக்கான் சிட்டி இந்தியாவினுடைய அந்த இடத்துல இருந்தும் நிறைய பேர் அதை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்காக பல போட்டிகளில் வெற்றி பெற்ற PV சிந்து, சாஷி மாலிக், இதையெல்லாம் இவர்களுடைய பின்புலங்களும் பல பேருடைய பின்புலங்களும் ஜாதியின் அடிப்படையில் தான் தேடப்பட்டிருக்கு. இவருடைய பேரை கிளிக் பண்ணும் போதும் கூகுள் சொல்கிற விஷயம் ஆந்திரா, தெலுங்கானா, ஹரியானா இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஏராளம் பேர் ஜாதியை தேடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அந்த 3ல இல்லை. அதுதான் சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த ஜாதி எல்லா இடத்துலயுமே இருக்குது. இது எப்போது பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒன்றாக வளர்கிற, ஒன்றாக படிக்கிற, ஒன்றாக வேலை பார்க்கிற இன்றைய சமூகத்துல ஒன்றாக இருப்பது, காதல் வயப்படுவது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று. நம்முடைய சமூகம் தொடக்கத்திலிருந்தே புறநானூறுல பல பாட்டுகள்ல நம்முடைய சமூகம் காதலிச்சிருக்கும். அது சமூகத்தை தாண்டி, ஜாதியை தாண்டி உள்ள ஒரு காதலாக இருந்திருக்கும். நம்முடைய சமூகம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை காதலை இயல்பாக எடுத்துக்கொண்ட சமூகம். ஆனா இப்பமெல்லாம் நம்மால் அந்த மாதிரியான புறநானூற்று சமூகமாக இருக்க முடிவதில்லை. நம்மிடையே நாம் செய்கிற தொழிலை அடிப்படையாக கொண்டு பலவிதமான ஜாதிகள், ஒவ்வொரு ஜாதியும் உருவாயிடுச்சு. அப்போ இந்த ஒவ்வொன்றும் உருவாகும் போது நம்முடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மேல், ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு கீழ் அப்படின்னு நம்மை நாமே ஒரு இடத்தில் நிறுவுகிற ஒரு சூழல் உருவாகுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நம்மை நாமே நிறுவி வைத்திருக்கிற பொழுது உயர்வு தாழ்வு அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கும் நாம தனியா விதைச்சுக்கிறோம், நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் விதைச்சு விட்டுறோம். இதுல இந்த காதல் வயப்படுகிற இளைஞனும் இளைஞியும், அந்த இளைஞன் உயர் ஜாதியிலும் அந்த இளைஞி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கும் போது ஏற்படுகிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவு. ஏற்படாமல் இல்லை, ஏற்படுகிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவு. அதே சமயத்துல அந்த பெண் ஒரு உயர்ந்த சமூகமாகவும் அந்த பையன் ஒரு தாழ்ந்த சமூகமாகவும் இருக்கும்போது ஏற்படுகிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏராளம். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஒட்டுமொத்த சமூகமும் நம்முடைய பெண் வழியாக ஏற்படுகிற கலப்பை ஏற்றுக்கொள்ளும்
மனநிலையில் போய்கிட்டே இருந்தா எப்படி? இதையெல்லாம் மீறி மனிதனாக நாமெல்லாம் வெளிவருவது எப்போது அப்படின்னு நிறைய பேர் நினைத்திருக்க கூடும். அதனுடைய வடிவங்களாக பல நேரங்கள்ல பல திரைப்படங்கள் நமக்கு வந்திருக்குது. சமீபத்துல கூட லப்பர் பந்து அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலையும் இதற்கு முன்னாடி ஒரு சில படங்கள் நம்ம பார்த்திருப்போம். லப்பர் பந்து, பரியேறு பெருமாள் இந்த மாதிரியான ஜாதியை மையமாக கொண்ட திரைப்படங்களை பார்த்திருப்போம். அதுல லப்பர் பந்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ரொம்ப அப்பட்டமாக காட்டியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர், அந்த ஊர்ல ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கும். அந்த கிரிக்கெட் டீம்ல அந்த சமூகத்துல சேர்ந்த மக்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. மற்ற ஜாதியை சேர்ந்த மனிதர்களை அந்த கிரிக்கெட் டீம்ல வச்சிருக்க மாட்டாங்க. இப்படி இப்ப சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த லப்பர் பந்து திரைப்படத்துல ரொம்ப இயல்பாக காட்டியிருப்பாங்க. இதற்கு கொஞ்சம் முன்னால் வாகை சூடவா அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கும். அந்த திரைப்படத்திலையும் இந்த ஜாதியையும் இந்த அதிகார வர்க்கத்தின் அந்த ஜாதிய குரலையும் ரொம்ப அழகா படம் பிடிச்சு காட்டியிருப்பாங்க. அதுல ரொம்ப அருமையான ஒரு முதலாளி இருந்திருப்பார். அந்த முதலாளி இந்த மாதிரியான ஏழை மக்கள் பல பேர் கண்டெடுத்தான் காடு அப்படிங்கிற இடத்துல செங்கல் சூளையில வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருந்திருப்பாங்க. அந்த செங்கல் சூளையில வேலை பார்க்கக்கூடிய மனிதர்களை தொடர்ந்து தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக அவர்களுக்கு கடன் கொடுத்து அவர்களை அவர்களிடமே பணிபுரிய வைத்திருப்பார். அதே மாதிரிதான் கொஞ்ச காலங்களுக்கு முன்னால் ஜெயப்பிரகாசம் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தாலிக்கு பூச்சூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான புனைவு கதை ஒன்னை எழுதியிருப்பார். அதுல அந்த புனைவு கதை ரொம்ப அற்புதமாக போகும். தன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இந்த தாழ்ந்த சாதியும் உயர் ஜாதியும் இணைந்து வாழ்கிற ஒரு இடத்துக்கு நம்முடைய கதாநாயகி தைலி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணமாகி வருவாங்க. தன்னோட ஊர்ல கொஞ்சம் சுதந்திரமாக சுத்திக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு இந்த ஊருக்கு வந்ததும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது முகஞ்சொலிக்க வைக்கும். நீ தண்ணி எடுக்கும் போது ஊருக்குள்ளோடி நடந்து போகக்கூடாது. அப்படியே நடந்து போக நேர்ந்தாலும் ஓரமாக செருப்பு போடாம போகணும். செருப்பு போடாம ஓரமாக நடந்து போகும்போது ஏற்படுகிற கல் முள்ளு எல்லாமே காலை குத்தி கிழிச்சிரும். தண்ணி எடுப்பதற்கு ஊரை சுற்றி நீண்ட தூரம் போக வேண்டி இருக்கும். இப்படி ஏராளமான கட்டுப்பாடுகள் அந்த பெண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஊர்ல அந்த தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த கருப்பசாமி கோயில்ல ஒரு திருவிழா ஒண்ணு வரும். அந்த திருவிழா வரும்போது திடீர்னு சாமி இந்த தைலியின் மீது இறங்கும். தைலி சாமியை பிடித்து வெறித்தனமாக ஆடிக்கொண்டிருப்பாள். அந்த தீச்சட்டியையும் அந்த கனிகளையும் தன்னுடைய கைகள்ல எடுத்து சாமியாடியபடி அதை தூக்கி போட்டு கரிகளை உண்டு தீச்சட்டியை அந்த ஊருக்குள்ள அப்படி பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்த ஊரின் கவனமும் அந்த தைலி அப்படிங்கிற அந்த பெண்ணின் மீது இருக்கும். ரொம்ப அழகாக ஜெயப்பிரகாசம் அவர்கள் அந்த கதையில பல காரியங்களை நமக்கு சுட்டி இருப்பாங்க. அதுல தன்னுடைய தலைக்கு பூ வைக்கிற பெண்கள் உயர் ஜாதியாகவும், தாழ்ந்த ஜாதியை பெண்கள் தன்னுடைய தலையில் அல்ல தன்னுடைய தாலியில் மட்டுமே பூச்சூட வேண்டும் என்கிற அதிகார தோரணையும் அந்த ஊர்ல ஒட்டுமொத்தமாக பரவி இருக்கும். இந்த சாமி இப்போ தைலிக்கு இறங்கி அந்த ஊர் மக்களை எல்லாரையுமே கையெடுத்து கும்பிட செய்திருக்கும். ஆனா கையெடுத்து கும்பிட்ட அத்தனை உயர் ஜாதி பெண்களும் தான் ஒரு தாழ்ந்த ஜாதியை பெண்ணை
கும்பிட்டு விட்டோமோ என்கிற எண்ணத்துல கும்பிட்ட கைய கீழே இறக்குவாங்களாம். அப்போ ஜெயப்பிரகாசம் அவர்கள் அற்புதமாக சொல்லுவார், சாமிக்கும் ஜாதி உண்டா அப்படின்னு கேட்பார். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் தைலி வித்தியாசமாகவே தெரிகிறாள். துருதுருவென பேச்சு, தடைகளை உடைக்கிற எண்ணம், ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு சமூக புரட்சியினுடைய வெளிப்பாடாகவே இருப்பாள். ஆனா வறுமை அவளை ஒருபோதும் அதை செய்ய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். தன்னை அடக்கி வைக்கிற ஆதிக்க ஜாதியினரிடமே வேலைக்காக அடைக்கலம் புகுகிற நிலை தொடர்ந்து அவளுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனா தன்னுடைய வறுமையை போக்குவதற்காகவும் இந்த சமுதாயத்துல இன்னொரு நிலையை எட்டுவதற்காகவும் முயற்சி செய்கிற அவளிடம் பல அந்த ஊர் இளவட்டங்கள், குறிப்பாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி வடரெட்டி என்கிற ஒரு மனிதன் அவளை அடைவதற்காக எப்போதும் எண்ணிக்கொண்டே இருப்பான். இப்போ ஜெயப்பிரகாசம் அவர்கள் 2வது கேள்விய அந்த புத்தகத்துல கேட்டிருப்பார். இந்த மாதிரியான தாழ்ந்த சமூகங்கள் தாங்கள் செல்கிற வழியில் வந்தால் தீட்டு என எண்ணுகிற பல ஆண்கள் பெண்களும் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல அந்த ஆண் அந்த பெண்ணை தொட துடிப்பது எத்தனை பெரிய தீட்டு அப்படின்னு கேட்டிருப்பார். அந்த ஒட்டுமொத்த அந்த ஜாதியை தூக்கி பிடிப்பது அந்த ஆண்களுடைய சுபாவமாக இருக்கும். தீட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, நானாக தொட்டால் அது தீட்டு இல்லை என்கிற எண்ணம் எவ்வளவு ஆபத்தானது. இந்த ஆண்களை பல பேர் கேள்வியும் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த பண்ணையார் வீட்டுல அந்த பொண்ணு வேற வழியின்றி வேலைக்காக போய்கிட்டு இருக்கும். 2 பிடி கம்பு அதற்கு உணவாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொண்ணுக்கு கொடுக்கிற உணவு போக 2 பிடி கம்பும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. இதற்காகத்தான் அவ அந்த ஊர்ல வேலைக்கு போயிட்டு இருப்பா. அவள் மீது இந்த வடரெட்டி என்பவன் பார்த்து கொண்டே இருப்பான். கண் எப்போதும் அவள் மீது இருக்கும். அவ திடீர்னு ஒரு வார்த்தை கேட்பா, தண்ணு பிடிக்கிறதுக்கு எனக்கு ஊரை சுத்தி போக வேண்டி இருக்கு. நான் ஊரை சுத்தி நடப்பது அப்படிங்கிறது எனக்கு ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் தருது. கால்ல செருப்பு போடக்கூடாது. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, என்னுடைய கால்ல செருப்பு போடுவதற்கு மட்டும் அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பான். அப்போ ஏன், எதுக்கு அப்படின்னு அந்த முதலாளி கேட்பார். உடனே அவன் சொல்லுவா, நான் என்ன எங்க வீட்டுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கா கேட்டேன், முதலாளி வீட்டுக்கு தண்ணி கொண்டு வரதானே கேட்டேன். எனக்கு தண்ணி பிடிக்க செருப்பு போட்டு நடக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்பான். முதலாளி ஆம் அப்படின்னு சொல்லிடுவார். அவள் மீது இருந்த கிறக்கத்தில் இந்த பொண்ணு செருப்பை அணிந்து கொண்டு அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல இருந்து ஊர் வழியாக செருப்பை போட்டுட்டு வரும். இதுவரை செருப்பை போட்டு தாழ்ந்த ஜாதி பெண்கள் யாரும் தங்கள் வீட்டு முற்றத்தில் நடந்ததில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த தைலியின் மீது வைக்கப்படும். ஒட்டுமொத்த இனமும் சேர்ந்து அந்த பொண்ணை பஞ்சாயத்துல கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. இதையெல்லாம் இந்த முதலாளி தான் எனக்கு கொடுத்தது, முதலாளி எனக்காக வாதாடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல அவள் இருக்கும்போது முதலாளி கூட்டத்தில் ஒருவனாக பதுங்கி கொள்ளுவான். ஒட்டுமொத்த கூட்டமும் இவளுக்கு எதிரான தீர்ப்பை எழுதும். ஊர்காலி மாடுகள் அப்படிங்கிற அந்த ஊர் மாடுகளை மேய்ப்பதற்கான தண்டனை தைலிக்கு வழங்கப்படும். அந்த ஜெயப்பிரகாசம் அவர்கள் அந்த கதையில ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அவள் தைரியமாக அந்த விடியும் வேளையில ஊர்காலி மாடுகளோடு ஊரை விட்டு வெளியேறினாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அற்புதமாக முடியும்.
இதே மாதிரிதான் வாகை சூடவா அப்படிங்கிற படத்திலையும் ரொம்ப நாளா அந்த ஏழை மக்களை அந்த முதலாளி வேலை வாங்கிட்டே இருப்பாரு. அந்த ஊருக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் விடிவு கொடுப்பதற்காக வருவார். அந்த ஆசிரியர் அந்த மக்கள்கிட்ட அந்த குழந்தைங்களை படிக்க வைங்க படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த மக்கள் யாருமே குழந்தைகளை படிப்பதற்காக அனுபவிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆசிரியர் அப்படிங்கிறவர் கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் புகட்டுபவராக இருப்பார். இந்த மக்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல இவங்க 2 பேருமே முட்டிக்கொள்கிற நிலை வரும். அப்ப அந்த ஆசிரியர் போய் ஒரு நாள் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா உங்க கடன் குறைந்தபாடே இல்லை. உங்களுடைய சமூகம் இன்னும் இன்னும் கடன் வாங்கி குறுகி போகிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கல்வி இல்ல அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு அந்த மக்கள் கேட்கும்போது, இந்த செங்கல் இவ்வளவு தூரம் அறுத்தறுத்து வச்சிருக்கீங்க. இந்த செங்கல்ல கிட்டத்தட்ட 3000 கல் இருக்குது. இந்த 3000 கல் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய முதலாளிகள் உங்களிடமிருந்து இந்த கல்லை எடுத்துக்கொண்டால் நான் இந்த ஊரை விட்டே போயிறேன் அப்படிப்பார். அதே மாதிரி இவர்கள் அறுத்து வைத்த செங்கல்லை எடுப்பதற்காக அந்த முதலாளிகளினுடைய கூட்டம் வரும். அந்த கூட்டம் அந்த கற்களை எடுக்கிறதுக்காக நிற்பாங்க. திடீர்னு கேட்பாங்க, இதுல எத்தனை கல் இருக்குது ஐயா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க எண்ணிக்கைய பாதியா குறைச்சி சொல்லுவாங்க முதலாளி. அப்போது அந்த மனிதர்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் வரும். முதலாளியோடு சண்டை போடுகிற நிலையில் அவர்கள் ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரே வழிதான், என்னுடைய குழந்தையை படிக்க வைப்பது மட்டும்தான் என்னுடைய சமூகத்திற்கான அடுத்த நிலையாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனடியாக அந்த பெண்மணி இம்மிடியட்டா அந்த செங்கல் அறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆலையிலிருந்து தன்னுடைய குழந்தையினுடைய கையை கழுவி, எதையாவது என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து அவளை பெரிய ஆளா ஆக்கு அப்படின்னு ஆசிரியரினுடைய கையில் கொண்டு இந்த குழந்தையை ஒப்படைத்திருப்பார்கள். இன்றைக்கு இந்த கல்வியையும் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் அப்படின்னா, இந்த ஜாதி நிலைத்தால் இன்னும் பல ஆணவ கொலைகளும் அசம்பாவிதங்களும் தொடர்ந்து நம்மோடு வாழும் சக மனிதனுக்கு நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். கல்வியும் அதிகார பரவலும் மட்டும்தான் இந்த ஜாதியை ஒழிக்கும். நம்முடைய இலக்கியமும் எழுத்தும் கதைகளும் மட்டும்தான் மனிதனை சமத்துவத்தை நோக்கி நகர்த்தும். ஒருவேளை நாம அதை செய்ய தவறிவிட்டால் இந்த உலகம் முற்றிலும் அழிந்து போவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இன்றைக்குள்ள அரசியல் போர் ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி வச்சிருக்குது. இந்த சூழ்நிலையில சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலிருந்து சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. மேலிருந்து பார்க்கும்போது இந்த உலகம் எல்லாமே ஒரே ஒரு நிலப்பரப்பு தான். மனிதர்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேருமே ஒரே கிரகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். இவர்கள் எல்லாம் செய்வதை நடந்து கொள்வதை பார்க்கும்போது நமக்கு நகைச்சுவையாகவே தோன்றும். ஆனா அந்த இடத்துல நாம ஒரு இடத்துல உள்ளவங்க அப்படிங்கிறத மறந்து விட்டோம் அப்படின்னு சுனிதா வில்லியம்ஸ் சொல்லியிருப்பாங்க. நாமும் நம்முடைய கல்வியின் மூலமும் அதிகார பரவலின் மூலமும் இந்த ஜாதியை ஒழித்து ஒரே கிரகத்தில் வாழும் மனிதர்களாக வாழுவோம் என அனைவரையும் வாழ்த்தி அருமையான ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய நட்புலரி மேடையில் திரு ஆண்டனி ராஜன் அவர்கள் வழங்கிய உரை ஒரு பேச்சு மட்டுமல்ல, ஒரு சமூக கண்ணாடி. சா நீ என்ற 2 எழுத்து, அதை பெருமை என சிலர் நினைக்கலாம். ஆனால் அது தமிழ் மொழியின் செம்மொழி பெருமையை சிறுமைப்படுத்தும் மனநிலையையும் நினைவூட்டுகிறது என்று சாதியை பற்றி தொடங்கி
நேற்று கிரிக்கெட் போட்டியை பார்த்தபோதுதான் தலைப்பை எவ்வாறு ஆழமாக என உணர்ந்து அந்த தொடக்கம் மிக சிறப்பு. ஒரு காலத்தில் கிராமத்தில் உங்கள் ஊர் என்ன என்று கேட்டால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் கேள்வி உங்கள் சாதி என்ன. இன்று அது குறைந்திருக்கிறது, ஆனால் முற்றிலும் மறைந்து விடவில்லை. இன சாதி கலப்பு திருமணங்கள் அதிகரிக்கின்றன, சமூகம் மாறுகிறது என்று சொன்னாலும் கூட முழுமையாக மாற்றம் பெறவில்லை. பிடி உஷா போன்றோர் சாதனை செய்த போது அவர்களின் திறமை பேசப்படவில்லை, ஆனால் இணையத்தில் தேடப்பட்டது சாதி. PV சிந்து கூட அவரது பதக்கத்தை விட அவரது பின்னணி தேடப்பட்ட தருணங்கள் தான் அதிகம். சாதி இன்னும் நம் மூளையில் மறைந்து வாழ்கிறது என்பது ஒரு சாட்சி. கவின் படுகொலை, அன்பு இயல்பானது, ஆனால் தொழிலின் அடிப்படை உருவான உயர் சாதி மனநிலை பின்னர் சாதியாக வளர்ந்து என நீங்கள் எடுத்துரைத்த விதம் மிக ஆழ்ந்த சிந்தனையை தூண்டியது. இளைஞர்கள் காதலிக்கும் போது ஆண் உயர்ந்த சாதியாக இருந்தால் பிரச்சனைகள் குறைவாகவும், பெண் உயர்ந்த சாதியாக இருக்கும்போது பிரச்சனைகள் இயல்பாகவே அதிகமாக இருக்கிறது. காரணம், அது பெண் வழி சமூகம் என்பதனால். பரியேறும் பெருமாள், ரப்பர் பந்து, இன்னும் பல திரைப்படங்களை உதாரணங்களாக கொடுத்து ஜெயபிரகாஷ் அவர்கள் எழுதிய கதை, அதில் வரும் தீட்டு, அந்த பெண் எவ்வாறு இது மாறும், அதிகார பரவலாக்கப்பட வேண்டும், கல்வி ஒன்றே மாற்றங்களை கொண்டு வரும், கடலூர் வேங்கை வயல் போன்ற சம்பவங்களும் அதில் எடுத்துக்காட்டாக கொடுத்தது. இந்த சாதி பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறது, ஆன்லைனில் அதை பற்றி தேடுகிறது. கல்வியே ஒரே ஆயுதம் என்ற உங்கள் முடிவு மிக பெரிய சுருக்கம். கல்வி இல்லையெனில் கௌரவ கொலைகள் தொடரும், பிரிவினை நீங்காது. சுனிதா வில்லியம்ஸ் விண்ணிலிருந்து பார்த்தபோது இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் ஒரே கிரகத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் இவர்கள் செய்வதை பார்த்தால் பைத்தியகாரத்தனமாக இருக்கிறது. முடிவாக இன்று உங்கள் உரை சாதியை சாடியது மட்டுமல்ல, சிந்திக்க செய்தது, சீரமைக்க செய்தது, சமத்துவத்தை நோக்கி நகர சொன்னது. அதற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். நன்றிங்க. ஜெகநாத ஐயா. வணக்கம், காலை வணக்கம், நன்றி. ஆண்டனி ராஜன் அவர்களோட பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பா மாறி வச்ச இந்த மாசம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவர் எடுத்த தலைப்பு சிறப்பா இருந்தது. இது காலங்காலமா இருக்கு, குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா. பட் 100% சுத்தமா இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் எல்லாரும் எதிர்பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் திருமணங்கள்னு வரும்பொழுது இந்த ஜாதி பார்க்கறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்லஸ் அதர்வைஸ் இட் இஸ் லவ் மேரேஜ் பீயிங் என்ன சொல்றது அப்ரூவ்ட் பை போத் ஃபேமிலிஸ் வர வரையில, அந்த சமயம் வரையில தானாக பார்க்கும் பொழுது யாருமே அதை அவாய்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒருத்தர் நினைச்சாலும் ஒருத்தர் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதற்காக நிறைய வலைத்தளங்களும் வந்துடுது. ஒவ்வொரு இதுலையும் அதாவது வெறுமனே மேட்ரிமணின்னு போகாம ஒரு ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. சுனிதா வில்லியம்ஸோட கூற்று மெய்யானது. அதாவது மேல இருந்து பார்க்கும்பொழுது அதே மாதிரிதான் எல்லாரும் பார்த்தாலும் உடனே தெரியாது. பட் சுரேஷ் ஆண்டனி ராஜன் சொன்ன மாதிரி சில சமயங்கள்ல கூட கேட்டுடுறாங்க, நீங்க என்ன அப்படின்ற, என்ன ஆளு அப்படின்னு கேட்கறது இன்னும் கூட இருக்கிறது. ஸோ இதெல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு கல்வி ஒன்றுதான் வழி. அந்த கல்வியில எல்லாரும் சிறந்து விளங்கணும்னா, அதாவது எல்லாருக்கும் அடிப்படை கல்வி கிடைத்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். ஆனா ஜாதி ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற இதனாலையும் உலகத்துல அழிவுகள் நடந்துகிட்டே இருக்கு. நேத்து நடந்தது, அந்த ஈரான்ல நடந்தது. அவர் ஒரு கொடுங்கோலன் தான் அந்த அயோத்துல்லா. பட் அதுக்கு என்னமோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள எப்படியோ அந்த இஸ்ரேலும் அவங்களும் சேர்ந்து அவங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதுக்கப்புறமா பாயிண்ட் பிளாங்கா கொண்டு போட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையும் இருக்கு. ஜாதியும் ஒழியணும், இந்த மாதிரி மதங்களும் ஒழியணும் அப்படின்றத விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். சாதி ஒரு சாக்கடை, மதம் ஒரு மடமை அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃபீட்பேக் இருந்தது. பிரசண்டரும் சொன்னாரு, நம்ம செய்யற தொழிலை வச்சு சாதியெல்லாம் உருவாச்சு அப்படின்னு. அது அப்படி இல்லை. அதனுடைய உண்மை வேற. கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, தொட்டு உணர முடியாது. ஆனா ஒவ்வொருடைய மனசுலையும் சாதி இருக்கிறது. சாதின்றது ஒரு மனநிலை, நோஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்றதான் டாக்டர் அம்பேத்கருடைய கூற்று. அடுத்ததாக ரமேஷ் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
நன்றி ரத்னகிரி சார். ஆண்டனி அருமையான அந்த சாணியில அழகா அந்த தலைப்பை எடுத்து அதுக்கு நிறைய நிகழ்வுகள் நம்மள அந்த பாப்பாக்கு வந்து செருப்பு அவங்க சாங்ஷன் பண்ணியுமே அந்த ஒரு முதலாளி வந்து அந்த நேரத்தில் அவர் பதுங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வலியை உணர முடியுது. ஸோ அந்த மாதிரி இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அழகாக அதை கொண்டு போனீங்க. பட்டு காலங்கள் தான் பதில் சொல்லணும். மனிதர்கள் எத்தனையோ இப்போ நம்ம நட்பர்களே இருக்கிறோம். யார் என்ன ஏது நமக்கு வந்து ஒரே ஒரு இணைப்பு, நமக்கு வந்து கேட்குற ஜாதி லேர்னிங் 16 பேர் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கணுன்ட்டு கேட்குற ஜாதி தான் நம்ம. அவ்வளோதான் நமக்கு தெரியும். 5:30 மணிக்கு யாராவது எழுந்திருப்பாங்களா? நம்ம வீட்லேயே கூட திட்டுவாங்க. அழகா ஒரு ரிட்டையர் ஆன காலத்தில் படுத்து தூங்க வேண்டியதானே. நம்மெல்லாம் 5:30 மணிக்கு எழுந்துக்கிற ஜாதி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்ம பிரிக்கலாமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சமூகத்தில் மாற வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் அருமையாக சொன்னீங்க. சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. நன்றி நன்றி சார். ஸோ நம்ம எல்லாம் வந்து கேட்கிற ஜாதி 5:30 மணிக்கு எழும்புறோம் அப்படின்னு சொன்னாரு சாரு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தீண்டாமை சாதியில் இருந்து வருகிறது, சாதி மதத்தில் இருந்து வருகிறது, மதம் வர்ணாசிரத்தில் இருந்து வருகிறது, வர்ணாசிரம் பார்ப்பனியத்தில் இருந்து வருகிறது, பார்ப்பனியம் பொலிட்டிக்கல் பவர் எதுக்காகனா பவர் ஆஃப் பட்டாணி. அதுதான் வந்து உண்மையான தோற்றம். ஆகையால நாம எல்லாம் படித்திருக்குமே தவிர அதனுடைய வேர்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இதிலிருந்து புலப்படுகிறது. அடுத்ததாக நாகவல்லி நவநீத மேடம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். ஐயா, உங்களோட ஸ்பீச் எக்ஸலண்டா இருந்தது. அதுக்கு இன்னொன்று சொல்லலாம்னா இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்களா, அவருடைய வாய்ஸ உங்களோட இதுல கேட்குற மாதிரி இருந்தது. அப்படியே ஆணித்தரமான இருந்தது. கருத்துக்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்க சொன்ன கருத்துக்களை பார்க்கும்போது அப்படியே நிஜமா இது மாறுமா இந்த நிலை அப்படின்ற ஒரு ஏக்கம் கூட இருந்தது. ஏன்னா மக்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் அதை மாற்றணுங்கிறதும் சில விஷயங்கள் புரிஞ்சுது. நல்லா இருந்தது. அந்த பரியேறும் பெருமாள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையனோட சூழ்நிலை, அந்த அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப இதுவா இருந்தது. பயங்கரமா இருந்தது படமும். அப்புறம் அயலின்னு ஒரு படம் இருந்தது சார். அந்த அயலி படத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து இருந்தது. அந்த பொண்ணு படிப்புனாலதான் முன்னுக்கு வர முடியும்னு அந்த அவங்க அப்பா மாறுவாரு பாருங்க, அந்த அயலி படம். அது அந்த படத்தை இந்த கருத்து மூலமா நான் அதில் பார்த்தேன். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். எக்ஸலன்ஸ் சார் உங்க ஸ்பீச். தேங்க்யூ. நன்றி நன்றி நவநீத மேடம். சாதி வந்து ஒரு கருவி. அது வந்து மனிதர்களை வந்து துண்டு துண்டாக வெட்டி வைத்திருக்கிறது இணைய முடியாத அளவிற்கு. சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரி மாவட்டம் முன்பு இருந்த நிலையில் அவர் விசிட் செய்த போது பைத்தியக்காரர்கள் வாழும் பூமி இது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் பெண்களுடைய மார்பகத்திற்கு வரி போட்ட இடம் அந்த இடம். அந்த விதத்தில் சாதியை பற்றி இன்றைய தலைப்பில் மிக சிறப்பாக எடுத்து ஆண்டனி சாருக்கு நன்றி தெரிவித்து அடுத்து பின்னோட்டம் வழங்குபவர்கள் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே சொல்லலாம். வணக்கம் சார். எஸ் மேம். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். ஆண்டனி சார், இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஜாதி நிலைத்தாள் அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுனீங்க. நான் வந்து ஹெட்டிங்ஸ் சூஸ் பண்ணும்போது எனக்கும் இந்த ஜாதி அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. இதுல வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து சின்னதுலயே வந்து ஜாதியை பத்தி சொல்லும் போது நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் உணர்த்தி ஜாதின்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்றத உணர்த்தி வளர்த்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கான்செப்டே கொண்டு போகக்கூடாது, ஒண்ணும் இல்லை அந்த மாதிரி கொண்டு போயிடணுன்றது எனது கருத்து. ஸ்கூல் டேஸ்லலாம் அந்த மாதிரி தான் சார் இருக்காங்க பசங்க. ஸ்கூல்ல வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு டிஃபன்ல சாப்பிடுவான் சார். 10 பேர் இருப்பான். ஏதோ ஒரு பிள்ளை வந்து கொண்டு வரும். அந்த பிள்ளை எந்த பேக்ரவுண்ட்ல வருதுன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ்ல 10 பேர் சாப்பிடுவோம் சார். அந்த 10 பிள்ளையும் 10 சமூகத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த 12th ஸ்டாண்டர்ட்ல அப்படி இருக்கான் சார்.
காலேஜ்லயும் அதே மாதிரிதான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கொண்டு வர சாப்பாட 10 பேர் சாப்பிடுறோம். அந்த மாதிரி இருக்கிற பசங்க அதுக்கப்புறம் அந்த சார் சொன்ன மாதிரி திருமணம்ன்ற பந்தத்துல இணையும் போதுதான் அந்த பெற்றோர்கள் வந்து ஜாதி அப்படின்றத கொண்டு வராங்க. அது இப்போதைக்கு குறைஞ்சிட்டு வருது. அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி ஸ்மிதா மேடம். சாதி என்பது சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இன்னைக்கு உலகம் முழுக்க 820 கோடி மக்கள் இருக்காங்க. இது ஒரு நல்ல சிஸ்டமா இருந்தா இந்தியாவை தாண்டி வேற எங்க இது இருக்கும்? ஒருவேளை இது இந்தியர்கள் மற்ற இடங்கள்ல போகும்போது இதை கூட கேரி பண்றாங்க அப்படின்றது அந்த நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதனுடைய ரூட்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே இதை ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி மட்டுமே, அதிகார பரவல் மட்டுமே வந்து இதை ஒழிக்க முடியும் அப்படின்னு பிரசண்டர் சொல்லியிருக்காரு. தாமோதரன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். இனிய காலை வணக்கம். இது ஒரு நல்ல செஷன். ஜாதி என்று சா நீ என்றதை ஜாதி என்று முதலில் தலைப்பை எடுத்து பேசிய அன்றையராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி என்பது மருத்துவமனையிலே ஆரம்பிக்கின்றது. குழந்தை பிறக்கும் போதேவா ஜாதி? ஏன் குழந்தை எந்த ஜாதி என்று தான் எழுத வேண்டுமா? அடுத்தது பள்ளியில் சேர்க்கும் பொழுது ஜாதியை கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறார்கள்? அரசாங்கம் இதற்கு தடை விதித்தால் என்ன? அரசாங்கத்தின் நினைத்தால் ஜாதியை ஒழிக்க முடியும் என்ற ஒரு கருத்தை மக்கள் அதை உணர்ந்தால் ஜாதி என்ற பாகுபாடே வராது என்பது என் கருத்தை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். நன்றி சார். பிறப்பு முதல் இறப்பு வரை தொடரும் சாதி இந்தியாவில் மட்டுமே இருக்கிறது. இந்தியர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் இதை தொடர்ந்து எடுத்து செல்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் உங்களுடைய பின்னோட்டம் சிறப்பு. வேறு யாராவது தரலன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பின்னோட்டம் தரலாம், இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் மேம். நன்றி நன்றி மேடம். ரொம்பவே சிறப்பா இருந்தது சார். ஆனா அந்த கதையெல்லாம் சொல்லும்போது அப்படியே உருக்கமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த உணர்வின் வழிகளை வந்து நீங்க கடத்துனீங்க. ரமேஷ் சார் சொன்ன மாதிரி நான் ஒருத்தங்க பார்க்காதப்ப நான் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு நான் அதுக்கு ஒரு ஒரு ஒத்துழைப்பு கூட கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான செயல் அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி அந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருக்கிறவங்க எந்த மாதிரியான உயர்வான மனிதர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நிலையை தாண்டி நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறவங்க தான் உயர்ந்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் ஆண்டனி சார், ரொம்ப சிறப்பா கொண்டு போனீங்க. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேடம். சார் ஆண்டனி சார், உங்க இதுல இருந்து நாய்ஸ் வருது, மியூட் பண்ணிக்கிறீங்களா? அன்மியூட்ல இருக்கு, நாய்ஸ் வருது. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக பின்னோட்டம் தர்றது வேற யாராவது பின்னோட்டம் தரணும் வரலாம். அலோகேஷன் வந்து சொன்னாங்க மேடம். அலோகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனு வந்து ஒரு மனிதர்கள் வந்து எவ்வாறு வந்து தாழ்த்தப்பட்டாங்களோ அதை வச்சுதான் மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான் அது. ஸோ அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கினா மட்டும்தான் அதை உணர முடியும் அப்படின்றது தான் அதுக்கான விடையா இருக்க முடியும். அடுத்ததா முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். ஆண்டனி சார், ரொம்ப அருமையாக இருந்தது உங்கள் செஷன். ஒரு நல்ல டாபிக் எடுத்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு சொல்யூஷனும் நீங்கள் கொடுத்தீங்க லாஸ்ட்டாக. கல்வி தான் வந்து இதை ஒழிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி மிக அருமை. எனக்கு இந்த டாபிக் நீங்கள் பேசும்போது நம்மளுடைய பாரதியாருடைய பாடல்கள் தான் எனக்கு நினைவு வந்தது. சாதிகள் இல்லையடி பாப்பா,
அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுலேருந்து அவர் ஆரம்பிச்சாரு. அவர் பெரியவங்களெல்லாம் கூப்பிடல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் சொன்னார், சாதிகள் இல்லையடி பாப்பான்னு. ஏன்னா அந்த இளமையான வயசுல விதைக்கிற விதை வந்து கடைசி வரைக்கும் மேலே வரும் அப்படிங்கிறத ஆழ்ந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதே பாரதியார் தான் கடைசியில் இல்லை, முதல்ல அவருடைய பாரதியார் கவிதைகளில் விநாயகர் மணிமாலையில அழகான அந்த வரிகள் எனக்கு அப்படியே ஆழமா இருந்தது. ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும் தேவதேவா, சிவனே கண்ணா வேலா சாத்தா, விநாயகா மாடா, இருளா சூர்யா, இந்துவே சக்தியே, வாணி காளி மகா மகாலியே, ஆனாய் பெண்ணாய் அழியாய் உள்ளது யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே, வேதச்சுடரே மெய்யாம் கடவுளே, அபயம் 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 நான் கேட்டேன், நோவு வேண்டேன் 100 ஆண்டு வேண்டினேன், அச்சம் வேண்டேன் அமைதி வேண்டினேன், உடைமை வேண்டேன் உன் துணை வேண்டினேன், வேண்டாத அனைத்தையும் நீக்கி வேண்டியது அனைத்தும் அருள்வது உன் கடனே அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வேண்டாத அனைத்தையும் நீக்கி வேண்டியது அனைத்தையும் நமக்கு அருள்ற அந்த கடவுளுடைய துணை வேண்டும். அது மட்டும் இருந்தால் போதும். எல்லாத்தையும் இந்த வேண்டாதது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னா நம் சமூகம், இந்த உலகம் அனைத்துமே வந்து அன்பின் வழி நம்ம நடந்து எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத பாரதியார் வழி நம்ம அவருடைய பாடல்களை வந்து பாரதியாரையும் அவருடைய பாடல்களையும் எவ்வளோ ரசித்து இது பண்ணுறோமோ அதில் இருக்கிற அந்த உள்ளார்ந்த கருத்துக்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த உலகமே சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி மேடம். தேங்க்யூ. சாத்திரங்கள் பெண்களை மூடி மறைத்தன, அந்த ஆத்திரத்தில் பாரதியின் மீசையும் துடித்தது. பெரியார் மற்றும் பலர் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தார்கள். நன்றி மேடம். ஈழர் வெங்கட்ராமன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். சாரை பார்த்தாலே சந்தோஷமாயிடும், அதே மாதிரி அவரோட குரலை கேட்டாலே சந்தோஷம். நண்பர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், பாட்டு சொல்லுவோம், ஜாதி என்னடா ஜாதி ஜனங்களை பிடிச்ச வியாதி அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ரொம்ப அருமையான பாட்டு. அது மாதிரி இந்த மனிதர்களுக்கு உண்டான அந்த பிரிவினையை உருவாக்குறது, மனிதன்கிற ஒரு அந்த வேல்யூபிளான ஒரு விஷயத்த, அந்த யூனிக் சிஸ்டத்தை புரியாததுனால வர பிரிவினை தான். ஒவ்வொருத்தருமே ஸ்பெஷல் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷாலிட்டியை வந்து நம்ம புரிஞ்சிக்காம பிரித்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பியூட்டி இன் தட் யூனிக்னஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணுங்கிறத அந்த செங்கலை வச்சு கல்வியை சொல்லி, ஆசிரியர் என்னையா கடனில் இருக்கோன்னு சொல்லி போகும்போது வலிச்சுது கொஞ்சம். என்ன கடனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க வந்தேன், அப்போதான் உள்ள நுழைஞ்சேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளை கடைக்காரலாம் ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு தலைவர் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய இந்த உலகத்தில் மாற்றம் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்சதை சொல்றதுங்கிறத தாண்டி அவனுக்கு தெரிய வேண்டியதை சொல்லி தரணுங்கிறத நல்லா கல்லெடுத்து அடிச்சிருக்கீங்க. இதையுமே செங்கல் எடுத்து அடிச்சிருக்கீங்க. அழகு அழகு, சிரிச்சாலும் அழகு, பேசினாலும் அழகு. அதாவது உணர வைத்தல், காலங்காத்தால நமக்கு அந்த நாம் என்ன செய்யறோம், எப்படி இருக்கணும், என்ன புரிய வைக்கணும் இந்த உலகத்துக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பட்ட தீட்ட முடியும். அதாவது நான் கம்பெனியில மேனேஜரா இருக்கும்போது கேமரா வச்சு யாரெல்லாம் தப்பு பண்றான்னு பார்க்கணும். அது ஒரு வேதனையான ஒரு விஷயம். காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் அவன் வேற வழியே இல்லை, அப்ப சொல்றதை கேட்டுதான் ஆனவன். அப்படிங்கும்போது அந்த தளத்தை நம்ம வந்து வேல்யூபிளா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து இந்த ஜாதியோட தன்மையை வந்து மாற்றி அமைச்சு மனிதர்களை வந்து மனங்கள் வேறு அப்படிங்கிறதுனாலும் மனிதர்கள் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிய வச்சோம்னா எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். தெய்வமே ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லா துவக்கம். நன்றி நன்றி இல்லை சார். சாதி வியாதி அப்படின்னு சொன்னீங்க. காஸ்ட் இஸ் ஏ டிசீஸு. பசி கூட ஒரு நோய் தான், ஆனால் அது வந்து தற்காலிகமாக வர நோய். ஆனால் இந்த சாதி நோய் வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு கொடிய நோய். சிறப்பு சார். வேற யாராவது பின்னோட்டம் தரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். ஓகே, இன்கால் மெசேஜ் போயிடுறோம். ஸோ இன்கால் மெசேஜில் சேகர் நாமக்கல் சார், இனிய நட்புலரி வணக்கம். திரு அந்தோணிராஜன் அவர்களுடைய பேச்சு சா நீ நிலைக்க வேண்டாத இருந்தது, நன்றி போட்டிருக்காரு. அடுத்ததாக கவிதா கண்ணன் மேடம், எக்ஸலண்ட் கான்செப்ட் பேஸ்டு செஷன், என்லைட்டட் அஸ் வித் நியூ திங்கிங்,
May this message be spread among the younger mind. Congrats to Anthony sir. Lavanya Manivuthu madam. Very nice session. Thank you sir. Have a nice day all of you போட்டிருக்காங்க. வேற யாரோ பின்னோட்டம் தரலன்னா நம்ம ஏற்புரைக்கு போயிடலாம். மேஜர் நாராயணன் சார் பிரில்லியன்ட் டாக் ஆண்டனி ஐயா அப்படின்னு போட்டிருக்காரு. வேற யாராவது பின்னோட்டம் தரலன்னா ஏற்புரைக்கு போயிடலாம் நம்ம. சார் உங்களுக்கான ஏற்புரை சார். சார் கேட்கல மியூட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கேட்கல. இப்போ கேக்குதா? இல்ல ரொம்ப எனக்கு ஆடிபிளா இல்ல. வேற யாருக்காவது? சார் கேட்கல சார். ஓகே. அருமையான ஒரு பின்னூட்டத்தை வழங்கிய உங்க எல்லாருக்குமே எனக்கு நன்றி. நாம எல்லாருமே பலவிதமான நேரங்கள்ல இந்த ஜாதியை கடந்து வந்திருப்போம். இன்னும் பல விதங்கள்ல நமக்கும் நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கும் நம்மால் முடிந்த அளவு ஜாதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவோம். தமிழர்கள் இனமாய் ஒன்றுபடுவோம். உலகத்துல சுனிதா வில்லியம்ஸ் சொன்ன மாதிரி ஒரே கிரக வாசிகளாய் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க முடிந்த அளவு முயற்சி செய்வோம். அருமையான வாய்ப்பை வழங்கிய ஒட்டுமொத்த குழுவிற்கும் சிறப்பாக வழிநடத்திய அருணகிரி ஐயா அவர்களுக்கும் பின்னூட்டம் வழங்கி ஊக்குவித்த அத்துணை நண்பர்களுக்கும் நன்றி. வணக்கம். நன்றி சார். ரொம்ப சிறப்பான நிகழ்வு. மிடில் ஈஸ்ட்ல வார் ரொம்ப உக்கிரமா நடந்துட்டு இருக்கு. ஸோ அமைதி வேண்டியோ அங்கு உள்ள இந்தியர்களுடைய பாதுகாப்புக்கு வேண்டியோ நட்புறவு உறவுகளுக்காக ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்வு இனிதே நிறைவேறுகிறது. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி. இவன் தொண்டை மண்டலம், ஆர்ப்பாக்கம், ரீச் வி அருணகிரி. மற்றும் ஒரு ஆளுமையுடன் நாளை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார்.